எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ நான் எதுக்கு பதிவு பண்ணி போடுறேன்னா, அகெயின் அவங்க தான் மறுபடியும் வந்து அவங்க கண்டென்ட்டே சப்ஸ்கிரைபரை திட்டுறதுன்னு சப்ஸ்கிரைபர்கிட்ட பார்த்து வாங்குறது தான் அவங்களுக்கு கண்டென்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க இலக்காயிகள். அந்த இலவசம் மறுபடியும் வந்து சப்ஸ்கிரைபரை அவன் கமெண்ட்டில் திட்டுறாங்க, அதனால் நானும் திட்டுறேன் அப்படின்னு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் எதுக்குன்னு தெரில. வேறு டாப்பிக்கு வேறு கண்டென்ட்டுக்கு போனால் தான் அவங்க வளர முடியும். பட் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இவன் மாற்றி திட்டிக்கிறதுமே மாற்றி பார்த்து யோசிக்கிறதுமே இது எதாவது கண்டென்ட் வீடியோவாக போடுறாரு. இது என்னன்னு புரிய மாட்டேங்குது. இத்தனை நாளாக பாசமாக பேசிகிட்டு இருந்த மனைவியை திட்டினாரு. அப்புறம் அது அவங்களோட பேச்சுவார்த்தையில் மாறுது. எல்லாம் யூடியூப்னால நடக்கிறது தான் அவங்க வீட்டில் எல்லாம் குழப்பமும். யூடியூப்லேருந்து ஒரு கரெக்டாக வீடியோ போட்டுட்டு கரெக்டாக இருந்தால் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் வீடியோ போடுறதுக்காகவே ஏதோ ஒரு கண்டென்ட்டை வந்து பேசி ஏதோ பிரச்சனை பண்ணி அதில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடி அதில் வந்து பார்க்குறவங்கள கவர்ந்து திட்டியோ ஆதரவு சொல்லியோ பேசி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு என்ன இது ரொம்ப நாளைக்கு அவங்க இப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா சிரமம் தான். இது அவங்க பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு நிறையா வாய்ப்புகள் உள்ளது. நான் என்ன சொல்லின்னு தெரியல. சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பார்க்குற வீடியோ எது உங்களுக்கு தேவையோ எது உங்களோட லைஃபுக்கு நல்லா ஹெல்ப் தரக்கூடியதோ அந்த மாதிரி கண்டென்ட் உள்ள வீடியோஸ் பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்லிக்க முடியும். பாய்.